ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு கார் ஓட்டக்கூடிய டிரைவர் மாண்ட பிறகு அவருடைய குடும்பத்தினருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சித்திகா அப்படின்ற ஒரு பெண்மணி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவங்களுடைய அப்பா மாண்ட பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சித்திகா இருக்காங்க இல்லையா, 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா இந்த சித்திகா இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. அவருமே காலேஜில் செகண்ட் இயர் தாங்க படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லைங்க, வாடகை வீட்டில் தாங்க குடியிருந்திருக்காங்க. இந்த சித்திகாவுடைய அப்பாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை வைத்திருக்கக்கூடிய சேட்டுக்கிட்ட தாங்க கார் ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த ஊர் வந்து ராஜஸ்தானோ வேற ஏதோ வெளிமாநிலங்க. அங்கேருந்து இந்த திருச்சி மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் கடந்திருக்கும். அதனால தாங்க அவர்கிட்ட இவர் வந்து கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காரை வந்துட்டு இவர் எப்பெல்லாம் அவருக்கு வந்து தேவையா அர்ஜென்ட்டாக வெளியே போகக்கூடிய நேரம் வருதோ அந்த மாதிரி சமயத்தில் ஓட்டிட்டு மற்ற நேரம் பூரா அந்த நகை கடைக்கிட்டு முன்னாடியே தாங்க வண்டியை நிப்பாட்டி போட்டு வச்சுருப்பாரு. மற்றபடி வேற எந்த ஒரு வேலையுமே இவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால எப்பவுமே வண்டி வந்து எனி டைமும் இவருடைய கடைக்கிட்டே தாங்க சும்மாவே நின்றுகிட்டு இருக்குங்க. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் இந்த சித்திகான்ற பெண்மணி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அப்பா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா பாட்டியோட வீடு வந்து கொஞ்சம் தூரத்திலான இருக்குது, அவங்க வேற ஃபோன் பண்ணி அடிக்கடி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி என்னை கூப்பிட்டு இருக்காங்கப்பா. அதனால பேத்தியை பார்க்கணும்னு பாட்டி ஆசைப்படுறாங்க. நம்ம குடும்பத்தோட நம்ம பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டுலாமா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இவங்களுடைய அப்பாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிம்மா, ஒரு நல்ல நேரம் வரட்டும், நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சித்திகாவும் அவங்களுடைய அண்ணனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தான் ஏற்கனவே கார் ஓட்டக்கூடிய டிரைவர் தானே, அதனால உங்களுடைய ஓனர்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு அவருடைய காரை எடுத்துகிட்டு வரலாம்ல, நம்ம என்ன ஒரு நாளில் போயிட்டு வந்துட போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு இந்த சித்திகாவும் இவங்களுடைய அண்ணனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு சேட்டுக்கிட்ட தானே கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம வந்து ஒரு நாளில் போயிட்டு வந்துடுவோம், அவர்கிட்ட வந்து காரை வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவருடைய காரை வந்து அவர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த சித்திகாவுடைய அப்பா வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியுமே உங்களுடைய ஓனர்கிட்ட பேசி பாருங்க, அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு மறுநாளே வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே என்னுடைய ஓனர்கிட்ட பேசி பார்க்குறேன், பேசி பார்த்துட்டு அவர் சரின்னு சொல்லிட்டா நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு நம்ம தயாராக தன்னுடைய பாட்டி வீட்டுக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே முடிவு சொல்லிட்டு வேலை கிளம்புறாருங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பி அன்றைய இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு தாங்க வேலைக்கு விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருக்கிறாருங்க. எப்போவுமே இரவு 8 மணிக்கெலாம் வந்துடுவீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய வீட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு முடியல, அதனால தான் நான் போயிட்டு வர வேண்டிய வேலை வந்துருச்சு, அதனால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி தாங்க சாப்பிடக்காக உட்காந்துருக்கிறாருங்க. அப்படி சாப்பிட உட்காந்ததுக்கு பிறகு இந்த சித்திகான்ற பெண்மணி இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, இவங்களும் இவங்களுடைய அண்ணனும் வந்து உத்து பார்த்துருக்காங்க இவங்களுடைய அப்பாவை. என்னாச்சு, ஏன் என்னை ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காலையிலே நீங்கள் கிளம்புறப்போ ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சுட்டோம், உங்களுடைய ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டுவாங்க, காரை வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு, அது என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சோகத்தோடு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, திடீர்னு தலையில் அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுறாருங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி பொண்ணு சொல்லிட்டா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த கார் ஓட்டக்கூடிய டிரைவராக இருக்கக்கூடிய இந்த சித்திகாவுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் பிறந்ததே வேஸ்டடி, போய் ஒரு கார் டிரைவராக நான் இருக்கிறதே நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்கிறாரு. நீங்கள் இந்த வேலையை வந்து ரொம்ப பிடிச்சி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், இத்தனை வருஷமா இந்த வேலையை வந்து நேசிச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து புலம்புறீங்க, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டி உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏற்கனவே அவங்களுடைய பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய ஓனர்கிட்ட கேட்க சொல்லி, அதே மாதிரி தாங்க அந்த சேட்டுக்கிட்ட போய் கேட்டுக்கிறாருங்க. இன்னும் ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி என்னுடைய பசங்கள்லாம் கூட்டிக்கிட்டு என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்குது, அதனால உங்களுடைய காரை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து
பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து சனிக்கிழமையே கூட்டிகிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவுலாம் உங்களுடைய வீட்டில் வந்து நிப்பாட்டி வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே இவருடைய ஓனரான அந்த சேட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய தகுதி தராதாரம் என்ன, என்னுடைய தகுதி தராதாரம் என்ன, நீ என்கிட்ட வந்து காரை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவராக தான் வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த காருக்கு வந்து முதலாளி நீ நினச்சிக்கிட்டியா, நீ எப்படி என்கிட்ட இந்த காரை வந்து கேட்கறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து வேலைக்கு வச்சுக்கிறதே பெரிய விஷயம், இங்கே வந்து அதிகபட்சம் நீ வந்து டிராவல்ஸ் போகிறதே கிடையாது, ஏதாவது அவசரம்ன்றா மட்டும்தான் நீ வந்து கார் எடுத்துகிட்டு வரக்கூடிய வேலையில் தான் ஈடுபட்டு இருக்கிற, உனக்கு சம்பளம் கொடுக்குறதே நான் தண்டம் நினச்சிட்டு இருக்கிறேன், இது மட்டும் இல்லாமல் நீ இப்போ வந்து காரே கேட்குறேன்னா உனக்கு எவ்வளோ நெஞ்சு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த சித்திகாவுடைய அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. நம்ம என்ன பெருசாக கேட்டுட்டோம், ஒன்று முடியும்னு சொல்லணும் இல்லைன்னா முடியலன்னு சொல்லணும், அதை விட்டு நம்மளோட ஏழ்மையை நினச்சி அசிங்கப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து ஓன் அங்கேயே அழுதுருக்கிறாருங்க. இவர் அழுகக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருந்தா அந்த சேட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சும்மா அழுது நடிக்காத, நீ ஒழுங்கு மரியாதை வேலைக்கு வர வேலையை மட்டும் பாரு, உனக்கு கார் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஆசை ஆச்சுன்னு நீ சொந்தமாக உழைச்சி அந்த காரை வாங்கி நீ வந்து என் கண்ணு முன்னாடி ஓட்டிருப்போம், அதை நான் நினச்சி பெருமை தான் படுவேன், உனக்கு வந்து தப்பாக பேச மாட்டேன், ஆனால் என்னுடைய காரை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அதனால் இந்த மாதிரி வந்து இனிமேல் என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி தாங்க பட்டுன்னு பேசிக்கிறாருங்க. உடனே வருத்தத்தோட இவங்களுடைய அப்பாவுமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க அன்றைய இரவு. இப்படி நடந்துருச்சுமா, என்னை வந்து அவர் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாருமா, என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க அவர் அழுதபடி இருந்திருக்கிறாருங்க. இவர் அழுகக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இவங்களுடைய மகளான சித்திகாவுமே ஓன் அழுதுருக்காங்க. என்னால் தானப்பா உங்களுடைய முதலாளிக்கிட்ட இவ்வளோ பெரிய அவமானத்தையே தேடி கொடுத்துட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டதே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுருக்காங்க. இவங்க அழுகக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இவங்களுடைய மூத்த பையன் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களுடைய மனைவி எல்லாருமே இவர்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. நம்ம அப்படி ஒரு பாட்டி வீட்டுக்கு போகவே தேவையில்லை, அப்படி போகணும்னு நினச்சோம்னா நம்ம பஸ்ஸில் போய்க்குருவோம், நீங்கள் முதல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து வேலை தேடுங்க, அப்படி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து வேற வேலைக்கு போயிடலாம் இல்லையா, இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியுமே திட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சித்திகாவுடைய அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த சேட்டு தான் இப்போதைக்கு எனக்கு வந்து வேலை கொடுத்துருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அவர் வந்து இந்த இடத்துல வந்து நகைக்கடை போட்டதுலேருந்து அவர் என்னை இப்படி பேசுவார் நான் நினச்சி கூட பார்க்கல, நானுமே திடீர்னு வேற ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே உடனே மாற்ற முடியாது, என்கிட்ட சொந்தமாக ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நானே ஒரு டிராவல்ஸில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து வேலையில் ஈடுபடலாம், என்கிட்ட காரும் இல்லை எதுவுமே இல்லை, அதனால அவருக்கு சொல்லக்கூடிய வேலையை தான் நான் செஞ்சாகணும், நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதே மாதிரி இந்த 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய பாட்டியோட ஊருக்கு இல்லையா, அவங்களுடைய ஊரில் வந்து திருவிழா நடக்க காத்திருந்துச்சுங்க. ஏற்கனவே 1 வாரத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அந்த திருவிழாக்கு எப்படியாவது போயானோ அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து வச்சுருக்காங்க. அதனால இவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மகள் மட்டும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பையன் இருக்காரு இல்லையா, இவங்க எல்லாத்தையுமே ஒரு காரில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே மனசுக்குள்ளே போட்டு நினச்சிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் இரவு வந்து இவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்திருக்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்போவுமே வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த சித்திகாவுடைய அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்ன சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, என்னுடைய முதலாளி வந்து நான் பேசினது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி அந்த சேட்டே வந்து பேசினாருமா, என்னால் நம்பவே முடியல, அதே மாதிரி திருவிழாக்கு போகிறதுக்காக நான் கார் வசதி வேணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கவே கிடையாது, திருவிழாக்கு போகணும் எனக்கு லீவ் வேணும்னு மட்டும் தான் கேட்டேன், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த காரை எடுத்துகிட்டு நீ போயிட்டு வா, நான் எதுவுமே பெருசாக தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், இதை என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சந்தோஷமாக பேசிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே எங்களுடைய குடும்பமும் அனைவருமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நம்ம தான் இவர் வந்து தப்பாக நினச்சிட்டோமோ, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த தப்பை வந்து நினச்சி வருந்திருப்பார் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருவிழா நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு தாங்க இருந்திருக்குது. அன்றைய இரவு வந்து தோராயமாக ஒரு 8 மணிக்கு தாங்க இவங்களுடைய ஊர்ல இருந்து உங்களுடைய பாட்டியோட ஊருக்கு திருவிழாக்கு போகலாம் அப்படின்றக்காக இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாமே தயாராகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சித்திகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருக்குங்க. ஃபோன் கால் வந்து புதுசாக இருக்குதே, இந்த நம்பர் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க. அட்டன் பண்ண உடனே எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய பேச்சை கேட்ட உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசக்கூடிய நபர் வந்து வேறு யாருமே கிடையாதுங்க, பெட்ரோல் போலீஸ் இருப்பாங்க இல்லையா, காவல்துறை நண்பர்கள், அவங்க தாங்க கால் பண்ணி பேசிக்கிறாங்க. உன்னுடைய கணவர் வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகி வந்து விபத்தாகி ஹைவேல வந்து கிடக்கிறாருமா, அவருடைய உடல் வந்து நஞ்சு போய் கிடக்குது, ஸ்பாட் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், நேரடியாக நீங்கள் கிளம்பி வாங்க உங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பதறி போயிட்டாங்க இந்த சித்திகாவுடைய அம்மா. அதுக்கு பிறகு இவங்களுடைய மகளும் இவங்களுடைய பையனுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்லைங்க, அவங்களே பித்து பிடிச்ச மாதிரி தான் நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய கூட பிறந்த தம்பி ஒருத்தர் வந்து பக்கத்து கிராமத்திலாங்க இருக்கிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு வந்து விபத்தாயிடுச்சு, இறந்து போய் கிடக்கிறாருன்னு சொல்கிறாங்கடா, என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல, உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருக்காருங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய உறவினர்கள் ஒரு சில பேர் வந்ததுக்கு பிறகு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹைவேக்கே நெருங்கி போகிறாங்க. அந்த ஹைவே வந்து திருச்சி ஹைவே தாங்க. அந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி ஒரு டெத்து நடந்திருக்குதுன்னு அப்படின்ற மாதிரி தாங்க கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய
இவங்களுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து அடிபட்டு கிடக்கிறார் இல்லையா, கண்ட மேனிக்க உடம்பு முகம் எல்லாமே வந்து செதஞ்சு போன மாதிரி தாங்க இருந்திருக்குது. அப்படி விபத்தாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு சரக்கு லாரி வந்துட்டு இருக்குங்க. இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி ஃபோன் கால் பேசிட்டு எதிர்ப்புறத்தில் நடந்து வந்திருக்காருங்க, ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அந்த ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து தெரியலங்க. அதே மாதிரி இந்த நபர் வந்து கிராஸ் பண்ணுறாரு அப்படின்றத தெரியாமலே அந்த சரக்கு லாரியுமே வந்து டக்குன்னு தூக்கி அடிச்சு வீசியிருக்குதுங்க. அதே இடத்துல தாங்க அந்த சரக்கு லாரியுமே நின்றுகிட்டு இருக்குங்க. ஆனால் அவரோட மேலே வந்து எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சித்திகாவுடைய அப்பாவுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இறுதி ப்ரொசீஜர்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால் மருத்துவமனைக்கே கொண்டு போயிட்டாங்கங்க. அப்படி மருத்துவமனைக்கே கொண்டு போயிட்டு மறுநாள் காலையில் வரையும் வெயிட் பண்ணுறாங்கங்க. அந்த இடத்துக்கு இந்த சித்திகாவுடைய அப்பாவுடைய முதலாளி இருக்கார் இல்லையா, சேட்டு, அவருமே அந்த மருத்துவமனைக்கு நேரடியாக கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்படி கிளம்பி வந்தது மட்டும் இல்லாமல் இந்த சித்திகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட தேவையான பணமும் கொடுத்துருக்காருங்க. இந்த பணத்தை வந்து நீ வச்சுக்கோமா, செலவுக்கு தேவைப்படும், நல்ல மனுஷன், அவனுக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வருத்தத்தோடு பேசிக்கிறாருங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிகிற வரைக்குமே கூட இருந்திருக்கிறாருங்க. இவங்க சுடுகாட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்க அந்த சேட்டு. இப்படிலாம் நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இருந்த இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த சித்திகாவுடைய அம்மா, அவங்களுக்கு வந்து மனசுக்கு கேட்கல. திருவிழாக்கு போகணுன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு இப்படி இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டாரு, நம்ம என்ன பண்ணுறது, இனிமேல் நமக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க பரிதாபமாக அவங்களுடைய முகத்தை வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த சேட்டு வந்து இவங்க கிட்ட நெருங்கி வந்துட்டு நான் கிளம்புறேமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாருங்க. பொதுவாக துக்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து கிளம்புறேன் அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லிட்டு போக மாட்டாங்க, சொல்லாமல் தான் போவாங்க. ஆனால் இவர் என்ன நினைச்சான்னு தெரியலங்க, கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்ல வந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த பெண்மணி வந்து ஓன் அழுதுகிட்டு இவங்களுடைய சேட்டு நிற்கிறார் இல்லையா, அவருடைய கால்கிட்டே விழுந்துட்டாங்க. என்னாச்சுமா, ஏமா என் காலில் விழுந்துருக்கு அப்படின்னு அந்த சேட்டுக்கு கேட்கும் பொழுது இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவர் வந்து உங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு தான் திருவிழா போகிறதுக்காக வந்து ரெடியாகி வந்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்தாயிருச்சு. நீங்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர் வந்து இந்த மாதிரி காரை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்காம இவ்வளோ நேரம் வந்து கூட இருந்தீங்க இல்லையா, உங்களை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கையை எடுத்து வணக்கம் போட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த சேட்டு வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி தாங்க நிற்கிறாரு. என்னமா சொல்லிட்டு இருக்க, என் காரை நான் எப்போ கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை வந்து கேள்வியாக கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது இவங்களுக்குமே ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுடைய காரை எடுத்துகிட்டு தானே திருவிழாக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க முதல் நாள் இவங்களுடைய கணவர் வந்து சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி என்னுடைய ஓனரே வந்து காரை எடுத்துகிட்டு திருவிழா போப்பா அப்படின்ற மாதிரி தான் வழி அனுப்பிச்சு வச்சார் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த சேட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய காரை நான் எதுக்கு இவனுக்கு கொடுக்க போகிறேன், நான் செத்தாலுமே என்னுடைய காரெல்லாம் என்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்ட நான் வந்து கொடுக்க போகிறதே கிடையாது, அதனால என்னுடைய காரை நான் கொடுக்கவும் இல்லை, அது ஏன் காரும் கிடையாது, நல்லா விசாரிச்சு பாருமா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த சேட்டு போயிருக்கிறாருங்க. இப்படி அந்த சேட்டு சொல்லிட்டு போன பிறகு இந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய கணவர் வந்து தன்னுடைய முதலாளியோட காரை தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு, ஆனா இப்போ என்ன இவர்கிட்ட கேட்டா என்னுடைய காரே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே குழப்பத்தோட தாங்க இந்த பெண்மணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய மகளும் மையனும் இருக்காங்க இல்லையா, 2 பேருமே என்ன பண்றேன்னு தெரியாம பரிதவிச்சு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டு ஒரு காவல்துறை நண்பர் வந்து தேடி வந்திருக்கிறாங்க. அப்படி தேடி வந்து அந்த போலீஸ்காரர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் கார் இல்லையா, அவருடைய கார் வந்து சின்ன ஒரு டேமேஜோட தப்பிச்சிருச்சு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்டேஷன்ல தான் நிற்கிது, உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய உறவுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு காரை வந்து எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா வந்து எங்கள் மூலியமாகவே நாங்களே உதவி பண்ணி அந்த காரை எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க, அது என்னுடைய கணவருடைய காரே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் எடுத்து இவங்களுடைய மனைவி கிட்ட நீட்டுறாங்க. அப்படி நீட்டும் பொழுது அந்த ஃபார்மை படித்து பார்த்த இவங்களுக்கு ஈரக்குலையை நடிக்க போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து வேறு யாருதும் கிடையாதுங்க, இவங்களுடைய இந்த சித்திகாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்த கார் தாங்க. அந்த காரை வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தாங்க இருந்திருக்கும். ஒரு பழைய கார்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தாங்க அந்த காரை வாங்கியிருக்கிறாரு. அந்த கார் வாங்கின விஷயத்தை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமல் திடீர்னு கொண்டு போய் நிப்பாட்டணும்னா சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு தாங்க மறைச்சிருக்கிறாருங்க. அதுக்கிடையிலே அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு துக்கம் நடந்திருக்குதுங்க. இது உன்னுடைய கணவருடைய கார் தான், காரில் வந்து சின்ன ஒரு டேமேஜ் தான் நடந்திருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உன்னுடைய கணவருடைய உயிர் தான் பரிதாபமாக போயிடுச்சு, உன்னுடைய உறவுக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த காரை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி வந்து கிளம்பி போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவிக்கு ஒன்றுமே புரியல. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக இவங்களுடைய கூட பிறந்த தம்பி இருக்கார் இல்லையா, அவரை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூப்பிட்ட பிறகு நடந்த விஷயத்தை பூரா சொல்லும் பொழுது இவங்களுடைய தம்பி வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாரு. அப்படி போயிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னுடைய மாமாவுடைய கார் தான், அவர் வாங்கின கார் தான், அவர் வாங்கி வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு, பழைய கார் வாங்கக்கூடிய இடத்துல தான் இந்த
காரை வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி வந்து விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கடையில் அவருடைய கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இறந்து போயிட்டாருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் ஓன் எடுத்துருக்காருங்க. அப்போதாங்க இவங்களுடைய மகளான சித்திகாவுக்கும் இவங்களுடைய மூத்த பையனுக்குமே தெரிய வந்திருக்குது. தன்னுடைய அப்பா வந்து ரொம்ப ஆசையாக அந்த காரை வந்து வாங்கி நம்மளை வந்து சொந்த காரில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றக்காண்டி தான் போராடி வாங்கியிருக்கிறாரு. அதுக்குள்ளே அவருடைய உயிர் பேச்சு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்ச தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்களுடைய தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி அந்த கார் வந்து சின்ன டேமேஜோடய தப்பிச்சிருச்சு, அதனால ஸ்டேஷனில் நிற்கிது, நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் வாடகை வீடு தாங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய வீடு தான். இருந்தாலுமே அவங்களுடைய வீட்டு ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரை வந்து இந்த வீட்டில் வந்து நிப்பாட்டக்கூடாது, நீங்கள் வேற எங்கேயாவது நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திகாவுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காரை வாங்கினதுக்கு பிறகு தான் என்னுடைய கணவருடைய உயிரை போயிடுச்சு, அது ஒரு ராசி கட்ட காரு, அதனால அந்த காரை எனக்கு தேவை கிடையாது, அந்த காரை முடிஞ்சால் உன்னுடைய வீட்டுக்கிட்டே நிப்பாட்டி வை, அதுவும் மீறி நீ வந்து அந்த காரை வந்து ஏற்கனவே வாங்கினார் இல்லையா, அதே இடத்துல விற்று காசாகி என்கிட்ட வந்து கொண்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய தம்பி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ கோபத்தில் பேசுகிறாங்க, தன்னுடைய மாமா வாங்கின காரு, ஆசையாக வாங்கின காரு, அந்த காரை எதுவும் விற்கக்கூடாது, இப்போதைக்கு நம்மளுடைய வீட்டுக்கிட்டே நிப்பாட்டி வைப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க ஸ்டேஷனுக்கு போய் அந்த காரை எடுத்துகிட்டு இவருடைய வீட்டிலேயே போய் நிப்பாட்டி வைக்கிறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்துக்கு பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கே அமானுஷ காற்று வீச காத்திருந்துச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சித்திகாவுடைய அப்பாவுடைய ஆன்மாவால் கிடையாதுங்க, அது வேற ஏதோ ஒரு ஆன்மாவால் தாங்க இந்த ஒரு துன்பமே நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த சித்திகா மற்றும் இவங்களுடைய அம்மா வந்து ஒரே ரூமில் தாங்க படுத்துருக்காங்க. இவங்களுடைய மூத்த பையன் இருக்கார் இல்லையா, அவர் தனியாக ஒரு ரூமில் படுத்துருக்காருங்க, ஹாலில் யாருமே இல்லை. இப்படி இவங்க 3 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து வித்தியாசமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய மகள் பக்கத்தில் படுத்துருக்காங்க இல்லையா, அவங்கள தாங்க பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவங்களுடைய மகள் வந்து நல்லபடியாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எப்படி இந்த சத்தம் வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க. இவங்களுடைய ரூமோட கதவு வந்து திறந்தபடி இருந்திருக்குது. சரி, ரூமோட கதவை திறந்துருக்குது, வெளியே தன்னுடைய பையன் எதுவும் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது ஹாலில் சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த சத்தம் வேறு எங்கேருந்து வரலங்க, இவங்களுடைய ஹால் பக்கத்துலேயே கிச்சன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இருந்தாங்க கேட்குது. இரவு நடுநிசி ஆயிடுச்சு, தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் போய் கிச்சனில் யார் உருட்டுறா, தன்னுடைய பையன் எதுவும் தண்ணி குடிக்கிறானா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிச்சன் கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. அப்படி நெருங்கி போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனுக்குள்ள ஒரு கருன்னு கரிய உருவங்க. அந்த கரிய உருவம் அங்கே இருக்கக்கூடிய பாத்திரத்தை உருட்டி அதில் இருக்கக்கூடிய சோற்றுகள் எல்லாமே வந்து மொத்தமாக எடுத்து அப்படி பிச்சு போடுற மாதிரி தாங்க தின்னுக்கிட்டு இருந்திருக்குது. அது தின்னக்கூடிய காட்சியை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து யார் என்னன்னு தெரியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்ணி லைட்டை போட்டுக்கிறாங்க. பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க, கதி கலங்கி போயிட்டாங்க. என்ன காரணம், அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, அதோட முகத்தோற்றத்தை வந்து இவங்களால கண்களால் பார்க்கவே முடியல. கருன்னு கருப்பு கலரில் ஒரு கரிய உருவமாக தாங்க தெரிஞ்சிருக்குது. இவங்க பார்க்கறது தெரிஞ்ச உடனே அந்த கரிய உருவம் டக்குன்னு வந்து கீச்சுன்னு கத்திக்கிட்டு இப்படி டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. இதை பார்த்த பிறகு அப்படியே ஆணு கத்தி அங்கனுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்க மயக்கம் போட்டு விழுந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுடைய மகளும் இவங்களுடைய பையனும் வந்துட்டு அந்த கிச்சன்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. உடனே இவங்களுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய அம்மா வந்து நம்ம பார்த்த விஷயத்த தன்னுடைய மகள் மட்டும் தன்னுடைய பையன்கிட்ட சொன்னோம்னா பயந்துருவாங்க, அதனால இந்த விஷயத்தை யார்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவன் மேலே வந்து பள்ளி தவிர்ச்சு, அதனால தான் நான் கத்துனேன், போய் படுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சுக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து இந்த பெண்மணிக்கு வந்து தூக்கமே இல்லைங்க, பயமாக தாங்க இருந்திருக்குது. தன்னுடைய கணவருடைய ஆன்மா தான் நம்மளை தேடி வந்துருச்சோ, இருந்தாலுமே வந்துட்டு அது ஆன்மா தானே, எப்போ இருந்தாலுமே தன்னுடைய மகளோ தன்னுடைய பையனோ பார்த்துட்டாங்கன்னா பயந்துருவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கும் பொழுது தாங்க மறுபடியும் பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி நிகழ்வு இரவு ஒரு 9 மணிக்கு நடக்க காத்திருந்துச்சுங்க, ஒரு 3 நாட்களுக்கு பிறகு. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக 9 மணி இருந்திருக்குங்க. இந்த சித்திகாவுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, கிச்சனில் தோசை சுட்டுட்டு இவங்களுடைய பையனுக்கு கொடுத்து ஹாலில் வந்து உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா இந்த சித்திகா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரூமில் தாங்க உட்காந்துக்கிட்டு லேப்டாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி லேப்டாப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு வந்து அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவு ஒருத்தல யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே வந்து நிமிந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த ரூமில் வந்து ஆல்ரெடி லைட்லாம் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருந்துருக்காங்க, ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு கூலிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அந்த சமயத்தில் மறுபடியும் யாரோ நிற்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. மறுபடியும் நிமிந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த நபர் வந்து அப்படி தத்ரூபமாக நிற்கிறாங்க. இவங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த நபர் யார் என்னன்னு தெரில. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய அம்மா தான் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏமா அங்கனுக்குள்ளே நிற்கிற, உள்ளவாமா, எனக்கு தோசை சுட்டுட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய கருப்பு உருவம் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அப்படியே தாங்க உங்களை முறைச்சபடி பார்த்து நிற்கிது. என்னாச்சு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி வந்து முறைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் ஓன்னு அழுகுதுங்க.
நான் என்ன கேட்டுட்டு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சித்திகான்ற பெண்மணி வந்து உத்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே இவங்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடவிடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவம் இவங்க பக்கத்தே நெருங்கி வந்திருக்குங்க. அப்படி நெருங்கி வரும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது இவங்களுடைய அம்மா கிடையாது, இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சிருக்குது. அதே சமயத்தில் இந்த சித்திகா வந்து அம்மா அம்மா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சு கத்திருக்காங்க. கத்துன உடனே இவங்களுடைய அம்மாவும் இவங்களுடைய பையனை வந்து இந்த ரூம்குள்ளே நெருங்கி வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த கருப்பு உருவம் நின்றுச்சு இல்லையா, அது திடீர்னு டிசப்பியர் ஆகிக்குங்க. உடனே அந்த ரூமுடைய லைட்டை போட்டுட்டு என்ன செடி ஏன் இப்படி வந்து கத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இந்த சித்திகான்ற பெண்மணி வந்து பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஊன்னு அழுதபடி இருந்திருக்காங்க. நீ வந்து நின்றுக்கிட்டு இருக்க நான் நினைச்சேமா, ஏதோ ஒரு கருப்பு உருவமாக நின்றுச்சு. அந்த கருப்பு உருவத்தை பார்த்து நான் பேசிட்டே இருக்கும்போது என் பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சு நான் பயத்தில் வந்து கத்தி அலறி அடிச்சிட்டேமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சித்திகான்ற பெண்மணி சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஏற்கனவே இவங்க வந்து கிச்சனில் பார்த்துட்டாங்க இல்லையா அந்த கரிய உருவத்தை, இப்போ தன்னுடைய மகளும் பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்கிறாங்க. உடனே இவங்களுடைய மகளை வந்து ஆறுதல் படுத்திட்டு அந்த ஹாலோட மையப்பகுதிக்கே வந்துட்டாங்க. அப்படி அந்த மையப்பகுதிக்கே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. இவங்களுடைய கணவருடைய போட்டோ வந்துட்டு அங்கே பூலாம் போட்டு பூஜை ரூம் கிட்டாங்க இருந்தது. அப்படி அந்த பூஜை ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சித்திகாவுடைய அம்மா. நீ வந்து என்னை வந்து பாதிலே விட்டுட்டு போயிட்ட, நீ வந்து உண்மையிலேயே வந்து உன்னுடைய மகளை உன்னுடைய பையனை வந்து நேசிச்ச அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்கு திரும்ப வராத. ஏற்கனவே என்னையும் பயமுறுத்திட்ட, இப்போ உன்னுடைய மகளையும் பயமுறுத்திட்ட. நீ வந்து எவ்வளோதான் பாசமாக இருந்தாலுமே வந்து நீ இப்பொழுது வந்து இறந்து போய் ஆன்மாவாக இருக்க. உன்னை பார்த்தாலே இவங்க எல்லாருமே பிரச்சனை. தயவு செஞ்சு எங்களை யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இந்த வீட்டை விட்டே போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க பேசிக்கிறாங்க. இவங்க பேசக்கூடிய பேச்சை கட்டி இவங்களுடைய மூத்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, ஏன் அம்மா அப்படி சொல்லியிருக்கிறாங்க? அவள் என்னன்னா ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறா, இவங்க என்னன்னா கிச்சனில் ஏற்கனவே ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் தெரியலையே, அப்புறம் ஏன் தன்னுடைய அப்பாவுடைய போட்டோவை பார்த்து இந்த மாதிரி வந்து உளறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காரு. அப்படி இந்த மூத்த பையன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த 3 பேருக்குமே வந்து பயங்கர அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது திடு நாடி அப்படியே தானாகவே வந்து கீழே வந்து விழுந்து உடஞ்சிருக்குதுங்க. என்னடா இது, கண்ணாடியோடு இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து விழுந்து உடையுது, சகனமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்க வந்து அவங்களுடைய மகள் மட்டும் இவங்களுடைய பையனை வந்து ஆறுதல் படுத்தி நடந்த விஷயத்தை போட்டு சொல்லிக்கிறாங்க. கிச்சனில் ஏற்கனவே ஒரு கருப்பு உருவத்தை நான் பார்த்தேமா, இப்போ நீயும் பார்த்தேன்னு சொல்கிற, அது வேற யாரும் கிடையாது, என்னுடைய கணவருடைய ஆன்மா தான், அதாவது உங்களுடைய அப்பாவுடைய ஆன்மா தான். நீங்கள் பயப்படாதீங்க, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவங்களுடைய தம்பிக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர்கிட்ட வேற ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய ஃபோன் எடுத்துட்டு உங்களுடைய தம்பிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க டயல் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு கார் வந்திருக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த சித்திகாவுடைய அம்மா மற்றும் இவங்களுடைய பையன் இந்த 3 பேருமே அந்த வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி வெளியே போய் பார்க்கும்பொழுது இவங்களுடைய தம்பி தாங்க காரில் வந்து இறங்கி நிற்கிறாருங்க. அந்த கார் வேறு எந்த கார் கிடையாதுங்க, இவங்களுடைய அப்பா வாங்கி வச்சிருந்தாரு இல்லையா சொந்தமாக, அதே கார் தாங்க. என்னாச்சுடா, காரை எதுக்குடா கொண்டு வந்திருக்கிற, சரி உள்ளவா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க உள்ள போட்டுருக்காங்க. அப்படி இந்த சித்திகாவுடைய மாமா வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க இவங்களுடைய அம்மா. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரே வந்து முந்திக்கிட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லணுக்கா, அதை கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்படி என்ன சொல்லிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து என்னோட வீட்டில் வந்து நிப்பாட்டி வைக்க முடியலக்கா, என்னோட வீட்டில் வந்து நிப்பாட்டி வச்சேன்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துருது. இது வந்து உன்னுடைய காரா, அவங்களுடைய கார் தானே, ஒழுங்கு மரியாதை அவங்ககிட்டே போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி தான் சண்டை போடுறா. நான் என்னால் பர்சனலாக எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பூரா நான் செஞ்சிருவேன். ஆனால் என்னுடைய மனைவிக்கு உங்களுக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஆகாது, அதனால என்னுடைய வீட்டில் வந்து இந்த காரை வந்து நிப்பாட்டி வைக்க முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சரிடா, நீ நல்லவனாக தான் இருக்க, ஆனால் உன்னுடைய மனைவி வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நீ கேட்டாகணும். என்னுடைய நிலைமை, என்னுடைய கணவர் விட்டுட்டாரு, நான் இந்த மாதிரி வந்து கதிக்கலங்கி நிற்கிறேன், எனக்குன்னு ஆதரவுக்குன்னு யாருமே இல்லை, நீ மட்டும் தான் இருக்கிற, இந்த வீட்டில் வேற இந்த காரை வந்து நிப்பாட்டக்கூடாதுன்னு இந்த ஹவுஸ் ஓனர் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரில அப்படின்ற மாதிரி தாங்க முடிச்சுட்டு இருக்காங்க. சரிக்கா, ஏதாவது ஒன்று யோசிச்சு வேற ஏதாவது ஒரு வீடு கூட வாடகைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களுடைய தம்பி வந்து அடுத்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது கொஞ்சம் கூட கேட்காம கிளம்பி போயிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி தாங்க சத்தம் கேட்குதுங்க பகல் நேரத்தில். உடனே வெளியே கதவு திறந்துட்டு யார் என்னன்னு போய் பார்க்கும்போது தாங்க அங்கே ஒரு 2-3 கோட் சூட் போட்ட மாதிரி தாங்க நபர் நிற்கிறாங்க. என்னாச்சு சார், எதுக்கு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களுடைய மனைவியை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்து சாகிறதுக்கு முன்னாடியே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாரு. அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அதனால அதுக்கான பணம் வந்து உங்களுக்கு வந்து கையில் கிடைக்குது. குறிப்பாக ஒரு 5 லட்சம் தான் போட்டு வச்சிருந்தாரு. அந்த 5 லட்சம் வந்து உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம் அப்படின்னு நம்பி தாங்க இவங்களுடைய மனைவியோட கையில் வந்துட்டு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து ஒப்படைச்சிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் வந்து உயிரோடு இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் நம்மளோட குடும்பத்தை வந்து வச்சிருந்தாரு. ஆனால் நமக்கே தெரியாமல் எவ்வளவோ நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போயிருக்கிறாரு.
அவர் வந்து உண்மையிலேயே நல்ல மனிதர் தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி வந்து ஓன் அழுதுருக்காங்க. அதன் பிறகு அங்கே வந்திருக்கக்கூடிய ஆபீசர்ஸை பூரா வந்து வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்களுடைய மகள் மட்டும் மகன் கிட்ட வந்து நடந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த காரை வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த காரை வந்து இங்கே நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு, மறுபடியும் இங்கே வந்து நிப்பாட்டிருக்க அப்படின்னா வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், ஒழுங்கு மரியாதை இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு வீடை பார்த்துட்டு மாறி போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே வேற வீடு மாறலான்னு தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் சமயத்தில் உங்ககிட்ட காசு இல்லை. ஆனால் இப்பொழுது தன்னுடைய கணவர் வழியாக 5 லட்சம் வந்துட்டு இன்சூரன்ஸ் பணம், அதை வச்சு அந்த கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய வீடை பிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் 5 லட்சம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு பெரிய பணம் தாங்க. அந்த பணத்துக்கு வந்து மதிப்புக்கு ஒரு பெரிய வீடே வந்து ஒத்திக்கி பிடிக்கலாம். அதே மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய தம்பியோட உதவி மூலியமாகவே ஒரு மிகப்பெரிய வீடை வந்து ஒத்தி பிடிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டோட அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சென்ட்ல கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு தாங்க. முன்னாடி கேட் இருக்குங்க, அந்த கேட்டை திறந்தா உள்ளுக்குள்ள 2 காரை நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குது. அந்த மாதிரி தாங்க வீட்டை பிடிச்சி நிம்மதியாக வந்து குடியேறி இருக்கிறாங்க. தன்னுடைய கணவர் போனது பிறகுமே வந்து நம்மளை வந்து சங்கடப்படுத்தாம சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு கருப்பு உரம் வந்து இவங்களை வந்து பாடாப்படுத்துச்சு இல்லையா, தன்னுடைய கணவருடைய ஆன்மா தான் இந்த மாதிரி வந்து செயலை செஞ்சுச்சா இல்லை இது வேற ஆன்மாவா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்கே வந்து குழப்பமாக இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போனவர் வந்து எதுக்கு நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரி வரப்போறாரு அப்படின்ற மாதிரி தாங்க திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுடைய தம்பி வந்து இவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு வேற எந்த உதவியும் செய்ய முடியாத அளவுக்கு நான் ஆளா நிற்கிறேன், என்னுடைய மனைவி வந்து என்னை பாடாப்படுத்துறா, மற்றபடி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இந்த சித்திகாவுடைய அம்மா அன்றைய இரவு நடந்த அந்த கறி உருவத்தை பார்த்தது எல்லாமே சொல்லிக்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்களுடைய தம்பி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அப்பெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை, நீங்கள் உங்களுடைய கணவர் மேலே அதிக அனுபவிச்சிருக்கீங்களா, அதனால தான் அவர் இறந்ததுனால அவருடைய ஆன்மா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தட்டுப்பட்டிருக்குது, வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாருங்க. அப்படி இந்த சித்திகாவுடைய மாமா கிளம்பி போன பிறகு இவங்க வந்து புது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக எல்லா சாமான்களையும் வந்து கரெக்டாக ஒதுக்கி வைக்கணும் இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறதுக்காக வந்து ஆயத்தமாக இருக்காங்க. அன்றைய இரவு நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கதிகலங்கிற மாதிரி தாங்க ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடுகளையும் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஆன்மா வந்து ஓன் அழுகுது அப்படின்ட்டு, அதே மாதிரி தாங்க ஒரு ஆன்மாவனுடைய ஆன்மா வந்து ஆங்காரமா அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பெண்மணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய கணவருடைய ஆன்மா தான் வந்துட்டு அழுதுட்டு இருக்கு போல, தன்னுடைய மகளை வந்து பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகளை வந்து கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. உடனே உங்களுடைய பையனுடைய ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து தனியாக தானே படுத்து கிடக்கிறாரு, பயந்தாலும் பயந்துருவாரு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட இவங்களும் உங்களுடைய மகளும் வந்து அந்த ரூமுக்கே போகிறாங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாங்க, அவங்களுடைய ரூமில் வந்து 0 வால்ஸ் எரிஞ்சிட்டு இருக்குங்க, மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்குது, அதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அந்த பாத்ரூமோடைய லைட்டே போடலைங்க, ஆனால் வந்து லாக் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்குது. உடனே சந்தேகப்பட்டுட்டு இவங்க பக்கத்தில் நெருங்கி போய் அந்த பாத்ரூம் கதை வந்து திறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தாங்க ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுக்குது, உள்ளே வந்து லாக் போட்டுருக்கு அப்படின்ட்டு. டேய் உள்ளே என்னடா பண்ணுற, இருட்டுக்குள்ளே லைட்டு கூட போடாமல் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வந்து கதை வந்து டம்முன்னு தட்டிக்கிறாங்க. அப்படி தட்டியுமே உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய பையனை வந்து கதவை திறக்கிற மாதிரி தெரியல, என்னமோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி தாங்க கதவை ஓங்கி உடச்சிட்டு அந்த தாப்பாலே வந்து விலகி போகிற மாதிரி பிளாஸ்டிக்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நிறையா வீட்டில், அந்த மாதிரி தாங்க அந்த தாப்பாலே வந்து டக்குன்னு தெரிச்சிருக்குது. உடனே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க, லைட்டை போட்டுட்டு இவங்களுடைய பையன் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க மயக்கம் போட்ட நிலைமையில் இருந்திருக்காரு. உடனே அலறி அடிச்சுட்டு உங்களுடைய பையனை தூக்கிக்கிட்டு ஹாலோட மைய பகுதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய முகத்தில் வந்து தண்ணி அடிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. எழுப்பின பிறகு தாங்க இவங்களுடைய பையனை முழிச்சிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க பயத்தோட. என்னாச்சுரா, ஏன்டா பாத்ரூம்குள்ள லைட்டு கூட போடாமல் போனேன், எதுக்கு இப்படி மயங்கி அங்கனுக்குள்ள உழுது கிடக்கிற, எதுவும் பசிக்குதா சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய அம்மாவுக்கும் சரி இந்த சித்திகாவுக்கும் சரி கொலையே நடுங்கி போயிடுச்சுங்க. ஏற்கனவே இந்த இருவரும் வந்து ஒரு கறி உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அதே விஷயத்தை தாங்க இவருமே சொல்லியிருக்காரு. ஒரு கருகருன்னு ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேம்மா, நீங்கள் சொல்கிறப்ப நான் நம்பவே இல்லை, அது நிச்சயமாக தன்னுடைய அப்பாவாக இருக்காது, இது வேற மாதிரி இருக்குதுப்பா, அந்த உருவத்தை வந்து தத்ரூபமாக பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து தத்ரூபமாக பக்கத்தில் இருந்தானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ரூமில் வந்து செல்லை நோண்டிட்டு படுத்து கிடந்தேன், எனக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்ட்டு திடீர்னு யாரும் அழுகிற மாதிரி சத்தம் கிடச்சு. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தா என்னுடைய பாத்ரூம்ல தான் கிடச்சு. உடனே பாத்ரூம் கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போனது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. டக்குன்னு வந்து கதவு வந்து லாக் ஆகி லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் வந்து பிளிங்காய் எரிஞ்ச இடத்துல தான் அந்த கறி உருவத்தை என்னுடைய கண்கள் முன்னாடி நான் பார்த்தேன். என்னுடைய அப்பாவுடைய ஆன்மா கிடையாது, இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க காலை பிடிச்சிட்டு ஓன் அழுதுருக்கிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த 3 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல தாங்க விடிய காத்துட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இந்த சித்திகாவுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் இருக்குது. தன்னுடைய அப்பாவுடைய போட்டோ வந்து கண்ணாடியோட இருந்துச்சு இல்லையா, அது வந்து கீழே விழுந்து கூட உடஞ்சிச்சு. அந்த போட்டோ வந்து நம்ம என்ன பண்றது, மறுபடியும் எடுத்து அவர்கிட்டே வந்து நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிழிஞ்சு போன அந்த கண்ணாடி போட்டோ இல்லையா, அதை எடுத்து பூஜை ரூம்லேயே எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி எடுத்த
எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பார்த்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா எங்களுக்கு பயமாக இருக்குப்பா, யார் என்னன்னு தெரில, எங்களை வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க, நீ தாப்பா எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதாபத்தோடு அழுதுருக்காங்க. இப்படி அழுதுகிட்டே இருக்கும்பொழுது வித்தியாசமான சத்தம் தாங்க இவங்க 3 பேருக்குமே வந்து கேட்டுருக்குது. என்னடா அது பயங்கரமான சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஹாலோடைய மையப்பகுதியிலேருந்து வாசல் கதவை தாண்டி வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கேட்டு பக்கத்தில் தானே இவங்களுடைய கார் வந்து நிற்கிது. அந்த கார் வந்து பயங்கரமாக குலுங்கி இருக்குதுங்க. கார் இப்படி குலுங்குதே, இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 பேரும் அச்சத்தோடய நெருங்கி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க இந்த 3 பேருக்குமே வந்து மறக்கவே முடியாத காட்சி தாங்க அந்த காருக்குள்ளே தெரிஞ்சுக்குது. அந்த காருக்குள்ளே 2 கரிய உருவங்க ரெண்டுமே மாறி மாறி வந்து சண்டை போட்டுருக்க மாதிரி தெரியுதுங்க. அதே சமயத்தில் அந்த காரோட கண்ணாடி வந்து டக்குன்னு வந்து தெரிக்குதுங்க. காரோட கண்ணாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து டக்குன்னு தெரிச்சு அதுலேருந்து ஒரு கறி ஒரு வந்து டக்குன்னு வெளியே போயிருக்குங்க. அப்படி போன உடனே இந்த 3 பேர் வந்து பயத்தோட உச்சத்துக்கே போன மாதிரி தாங்க அந்த கண்ணாடியை உத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுக்குது அந்த காருக்குள்ள உட்காந்துருக்கக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாது, இவங்களுடைய அப்பா தாங்க தத்ரூபமாக உட்காந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அப்படியே உத்து பார்த்துட்டு சிரிச்சு அப்படி தாங்க வந்திருக்கிறாரு. உடனே அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சித்திகா வந்து அழுதபடி நெருங்கி போயிருக்காங்க. போன உடனே அந்த கரிய உறவு வந்து டக்குன்னு டிசப்பியர் ஆயிடுதுங்க. தன்னுடைய அப்பாவுடைய ஆன்மா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்திருக்கு போல, காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அப்போ தாங்க அவங்களுக்கே தெரிஞ்சு அழுதுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த 3 பேருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கருப்பு உருவம் வந்து வேற ஏதோ ஒரு பிசாசு தான். இப்போ தான் தன்னுடைய கணவருடைய ஆன்மாவே வந்து அந்த ஆன்மாவை வந்து விரட்டி விட்டுருக்குது. தன்னுடைய குடும்பத்துக்கு காவலாக இருக்கிறதே தன்னுடைய கணவருடைய ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க குடும்பத்தினருக்கே புரிய வந்திருக்குங்க. விடிய இந்த 3 பேருமே தூங்கலங்க. அந்த பால்கனிக்கு பக்கத்தில் தாங்க உட்காந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய தம்பிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அக்கா வந்து அடிக்கடி அடிக்கிறாங்க, ஒருவேளை அர்ஜென்ட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வந்து வீட்டுக்கு நெருங்கி வந்திருக்காரு. அப்படி நெருங்கி வந்த பிறகு இவங்க கிட்ட நடந்த விஷயத்த கூட சொல்லிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய தம்பி கிட்ட நடந்த விஷயத்த சொன்ன பிறகு தாங்க அவருக்கே பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிய வந்திருக்குது. நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமே வந்து பொய்யா தெரியல, என்னுடைய மாமாவுடைய ஆன்மா தான் இங்கே இருந்து உங்களை காப்பாற்றிட்டு நினைக்கிறேன். இதை உறுதிப்படுத்திக்கணும்னா நம்ம வேற எங்கேயாவது ஒரு கோயில் குளத்துக்கு போயாகணும். எனக்கு தெரிந்த குறி சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கே நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த குறி சொல்லக்கூடிய நபருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கார் இல்லையா, உடுக்கி எடுத்து டம்மு டம்முன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே இவங்களுடைய இந்த சித்திகாவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகள் சித்திகா, அவங்களுடைய உடம்புல தாங்க ஏதோ ஒரு ஆன்மா வந்து இறங்கி இருக்குதுங்க. யார் நீ, உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்கும்பொழுது தாங்க அவர் வந்து நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாரு. இப்படி உங்களுடைய உடம்புல வந்திருக்கக்கூடிய ஆன்மா வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த சித்திகாவுடைய அப்பா தான். அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைங்க, அதனால தான் நான் சொல்லவே இல்லை. அவருடைய ஆன்மா வந்து நடந்த விஷயத்தை கூட நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு வந்து இவங்ககிட்ட வந்து பேசிட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றக்காக அந்த கார் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த காரை வந்து இவர் தாங்க செகண்ட் ஹேண்டில் வந்து சொந்தமாக வாங்கியிருக்கிறாருங்க. கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்கிறாரு. ஆசாசையாக வந்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு காருக்கு இடையில வந்து யாரோ குறுக்க வந்து கிராஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, நான் வந்து சடனாக பிரேக் போட்டோன்னே எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த நபரை வந்து அடிச்சு தூக்கிட்டேன். தூக்குன உடனே வந்து எனக்கு வந்து பயத்தில் வந்து என்ன பண்ணன்னு தெரியல, நம்ம இந்த இடத்த விட்டு போயிருவோமா இல்லை உழுந்து கிடக்கக்கூடிய அந்த நபரை வந்து என்னாச்சு ஏது அப்படின்ற மாதிரி பார்த்து காப்பாற்றுவோமா அப்படின்ற மாதிரி தாங்க குழம்பி போயிருந்தாரு. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த நபரை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த காரை விட்டு இறங்கி ஒரு ஓரமாக உழுது கிடக்குறாங்க இல்லையா, அந்த நபரை போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க தெரியுது அங்கே உழுது கிடக்கக்கூடிய நபர் வந்து ஒரு மனிதரே கிடையாது, அது ஒரு ஆன்மா அப்படின்றது. அந்த ஆன்மா செஞ்ச வேலை தான் இது. அது தெரியாமல் நான் வந்து காரை நிப்பாட்டி இறங்கினா தான் மிகப்பெரிய தப்பு. உடனே அந்த ஆன்மாவை பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் தான் அங்கிட்டு ஓடினேன். அப்படி ஓடிட்டே இருக்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் வந்து சரக்கு லாரி அடித்து என்னுடைய கார் மேலே நான் பட்டு அப்படியே தூக்கி வீசிட்டேன். அந்த சமயத்தில் என்னுடைய காரில் வந்து அடிபட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடச்சுன்னு தெரில. நான் கண்ணை மூடுற நேரத்தில் கூட அந்த கரிய உருவம் வந்து என் கண்ணு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆன்மா யார் என்னன்றது எனக்கு சரியாகவே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுக்கிறாரு. என்னுடைய காரை வாங்கி என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். எல்லாமே அந்த ஆன்மாவால் தலைகீழாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க தலையிலே அடித்தபடி ஓன் அழுதுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இடையில கூட அந்த ஆன்மா வந்து இவங்களை வந்து பாடாப்படுத்துச்சு இல்லையா, இவங்களுடைய கார் வந்து எப்போ இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அதுக்கு பிறகு தான் இவருடைய ஆன்மாவே இவங்களுடைய வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக வந்திருக்குதுங்க. என்னுடைய காரில் தான் என்னுடைய ஆன்மாவோட முழு பலமே இருக்குது. அதனால தான் இந்த கார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த ஆன்மாவே என்னால் எதிர்க்க முடிஞ்சிச்சு. இனிமேல் இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இவங்களுக்கு காவலாக உறுதுணையாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குது. இதை கேட்ட அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்கிறேன்னா, சரிப்பா நீ உன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இரு, ஆனால் அந்த ஆன்மா வந்து மறுபடியும் தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த ஆன்மா யார் என்னன்றதே தெரியலையே, இப்போ உன் உடம்புல தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே அவருடைய முகம் வந்து அப்படி குப்புன்னு வேர்த்துக்குதுங்க. அடுத்த செகண்டே அவருடைய உடம்புல வந்து வேற ஒரு ஆன்மா வந்து இறங்கின மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. யார் நீ, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவங்களை வந்து பாடா படிச்சுட்டு இருக்கிற, ஏற்கனவே ஒரு மரணத்தை ஏற்படுத்திட்டு அது போதாதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த சித்திகாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து அப்படியே ஓன் அழுதபடி பேசியிருக்குதுங்க. என்னுடைய பேர் வந்து சிவசாமி, நான் வந்து இதே கிராமத்தை சேர்ந்தவன் தான், நான் ஒரு திருடக்கூடிய ஒரு நபர் தான். அப்படி திருடிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது என்னுடைய
என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து மொத்தமாக கேட்டாங்க அப்படின்னா வந்து அதை கொடுத்துட்டேன்னா நான் ஏமாந்துருவேனே அப்படின்ற மாதிரி தான் நான் பயத்தோட அந்த ஹைவேல ஓடி வந்துட்டு இருந்தேன். அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது என்னை வந்து ஒரு காரை வந்து அடிச்சு தூக்கிட்டான். அதே இடத்துல நான் இறந்து அதே இடத்துல ஆன்மாவாக இருந்தேன். அதனால தான் நான் எந்த காரை பார்த்தாலுமே அந்த காரை உழுக்காட்டி அந்த நபரை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் இந்த நபர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் இவரை கொண்டு இவருடைய வீட்டுக்கே வந்துட்டேன். அப்படி வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசையாக இருக்குது. அதனால இவங்களுடைய வீட்டில் இருந்து நான் இன்னும் வாழணும்னு நினைக்கிறேன், என்னை விரட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அப்படி இந்த திருடனுடைய ஆன்மா சொன்ன பிறகு அந்த குறி சொல்லக்கூடிய நபர் வந்து ஆங்காரமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ ஏற்கனவே பண்ண ஒரு தவறுனால தான் அவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நபரே இழந்து நிற்கிறாங்க. இப்பயுமே மறுபடியும் அவங்களோட குடும்பத்துக்கே தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்றியே, இது எந்த விதத்தில் நியாயம்? உன்னுடைய ஆன்மா வந்து நான் எப்படி விரட்டுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் 1/2 மணி நேரமாக வந்து ரிச்சுவல் ஸ்டடி பண்ணுறாருங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த சித்திகான்ற பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து இவருடைய வசத்துக்கு கொண்டு வந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு இவங்களோட குடும்பத்தினரை பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய கணவருடைய ஆன்மாவே உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்ற மாதிரி தாங்க விபூதி போட்டு அனுப்பிக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த குறி சொல்லக்கூடிய நபர் சொன்னதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே உங்களுடைய புது வீட்டுக்கே வந்திருக்காங்க, அந்த ஒத்திகை பிடிச்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அமானுஷங்களால தாக்கமும் பாதிப்பும் இல்லாமல் தாங்க இருந்திருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய கணவருடைய ஆன்மாவே உங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவே இல்லை. இருந்தாலுமே எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாலுமே இவங்களுடைய கணவர்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் வாங்கி தாங்க செய்வாங்க. அதே மாதிரி தாங்க இவங்களுடைய மகனும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு நற்செயல் வந்து செய்யணும் அப்படின்னாலுமே இவங்களுடைய அப்பாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க அவர்கிட்ட வந்து ஒரு பூ போட்டுட்டு அந்த பூவை கையில் எடுத்தபடி தாங்க இவங்க வந்து அந்த செயலையே செஞ்சுருக்காங்களாங்க. இப்போ வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே எங்களுடைய அப்பா வந்து எங்கள் கூடயே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவர் எங்களை விட்டுட்டு போகவே இல்லை, இன்ன வரைக்கும் எங்கள் கூடயே துணையாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த கார் வந்து என்னுடைய அண்ணன் கிட்ட தான் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து என்னுடைய அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சித்திகாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.